யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையம் இதனை அறிவித்துள்ளனர். IAS, IPS உள்ளிட்ட 933 பணியிடங்களுக்கு பிப்ரவரி 24 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளனர். வரும் மே மாதம் 24 முதல்நிலை தேர்வும் முதன்மை தேர்வு ஆகஸ்ட் 21 நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். சென்னை அடையாறில் அடுத்தடுத்து காகங்கள் தொடர்ந்து உயிரிழப்பு. காகங்களை ஆய்வு செய்ததில் தீவிர பறவை காய்ச்சல் காகங்களை தாக்கியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சாலைகள் காகங்கள் இறந்து கிடந்தால் பொதுமக்கள் கையால் தொட வேண்டாம் என சுகாதாரத்துறை மற்றும் கால்நடைத்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துள்ளனர். பெங்களூரு மெட்ரோவில் கட்டணங்கள் உயர்த்தப்படுகிறது. வரும் பிப்ரவரி 9 முதல் பெங்களூரு மெட்ரோவில் கட்டணங்கள் 5% உயர்த்தப்படுவதாக தெரிவித்துள்ளனர். இதற்கு காரணம் பணவீக்கம் மற்றும் செயல்பாட்டு செலவுகள் அதிகரித்து இருப்பதால் 5% கட்டண விலையை உயர்த்தி இருப்பதாக தெரிவித்துள்ளனர். வரும் பிப்ரவரி 28 மதுரையில் கட்டப்பட்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படுகிறது. கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கிறார். மேலும் பல மத்திய அரசின் திட்டங்களுக்கு அடிக்கலும் நாட்டப்படுகிறது. அமெரிக்காவிடம் இருந்து $3 பில்லியன் மதிப்பிலான விமானங்களை வாங்க இருக்கிறது இந்திய கடற்படை. சுமார் 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 P-8I ரக விமானங்களை இந்திய கடற்படை வாங்க இருக்கிறது. இது முழுக்க கடலோர கண்காணிப்புக்காக தயாரிக்கப்பட்டிருக்கும் விமானங்களாகும். அதனை இந்தியா பயன்படுத்த உள்ளது. இதற்குரிய ஒப்பந்தங்கள் விரைவில் கையெழுத்திடப்படுகிறது. தமிழ்நாட்டில் புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. கடந்த 2025 ஆண்டு முதன் முறையாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,00,000 தாண்டி உள்ளதாக ஆய்வறிக்கை ஒன்று அதிர்ச்சி தகவலை தந்துள்ளது. வடக்கு ஆப்பிரிக்கா நாடாகிய மொராக்கோவில் பெய்த கனமழையால் வீடுகள் மற்றும் சாலைகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. நெடுஞ்சாலைகள் முழுவதும் கனமழையால் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் பொதுமக்களை பத்திரமாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மீட்டு வரும் காட்சிகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். முக்கிய தகவல்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னையில் இருக்கும் சென்ட் ஜார்ஜ் மைதானத்தில் இயேசு அழைக்கிறார் ஊழியம் சார்பில் தேர்வெழுதும் மாணவர்களுக்கான சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. டாக்டர் பால் தினகரன் மற்றும் சாமுவேல் பால் தினகரன் வந்த ஒவ்வொரு மாணவர்களுக்காகவும் தனித்தனியாக ஜெபத்தை ஏறெடுத்தனர். சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரும் ஜெபத்தை ஏறெடுத்தார். அதனைத் தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 8 கோவையில் அமைந்திருக்கும் பெதஸ்தா சர்வதேச ஜெப மையத்தில் சிறப்பு ஆசீர்வாத கூட்டமானது அனைத்து மக்களுக்காக நடத்தப்படுகிறது. அன்பானவர்களே, கோயம்புத்தூரில் இருக்கின்ற காருண்யா நகரில் உள்ள பெதஸ்தா ஜெப மையத்திலிருந்து உங்களோடு கூட தொடர்பு கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நாங்கள் சிவகாசிலேருந்து வர்றோம். செகண்ட் பேபி வந்து எனக்கு நிற்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ப்ரேயருக்காக நாங்கள் வந்திருந்தோம். கரெக்டாக பொங்கல் லீவில் ஜனவரியில் வந்து நாங்கள் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணோம். பிப்ரவரியிலே வந்து நான் கன்சீவ் ஆகிட்டேன். அடுத்து பாப்பா 1 இயர் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே பாப்பா கூட்டிகிட்டு வந்து தேங்க் பண்ணேன். இங்கே வந்து ப்ரேயர் பண்ணுற எல்லாமே வந்து எனக்கு நடக்குது. கண்டிப்பாக இங்கே பெதஸ்தாவில் இயேசு கிறிஸ்துவோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இங்கே இருக்குது. நிறைய இடத்துல இது மாதிரி போனால் வந்து அங்கே நிறைய சத்தமாக இருக்கும், நிறைய பேர் வந்து சுற்றி பார்க்குறதுக்குனே வருவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ப்ரேயருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் ஊரில் இந்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நான் வேறு என்னமோ நினச்சி வந்தேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எல்லாம் கர்த்தரோட ப்ரெசன்ஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. கர்த்தர் எல்லோரும் வல்லமே பயன்படுத்துகிறாரு. சின்ன பசங்க 2 பெரியவங்க இருக்குது.